நாராயணா ஒரு சத்தம் கேக்குதே, அது யாருடா? நாராயண நாராயண நாராயணா நாராயணா ஐயா சரணே ஐயா சரணம் ஐயா. என் காது கேட்டாலே பிடிக்காது. நாராயணா அந்த வாக்கை எனக்கு பிடிக்காதா? அந்த நாமத்தை நாரதா என்று சொன்னாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கு வேலையில இந்த கார்கோடா சூரங்கிட்ட வந்து நாராயணா நாராயணா இந்த வார்த்தை நீ சொல்லலாமா? நீ சொல்லலாமா? சொல்லக்கூடாது. வாங்க இருந்தாலும் எதுக்கு வந்தன்னு கேளு சொல்றேன். பக்கத்துல வாடா குட்டி. வரண்டா இல்ல குட்டி அவசரம் குட்டி. நான் சொல்றேன் சொல்லி கோச்சிக்க மாட்டியா? இப்படி முட்டாள்தனம் மூர்க்கத்தனமா ஒரே முடி கொக்கி பிள்ளை வைத்துக் கொண்டு ஆங்கார கோபத்தோடு எங்க போற? கேட்டாயே ஒரு கேள்வி, கேட்டாயே ஒரு கேள்வி. அந்த மாயக்கண்ணன் தேவாதி தேவர்களை அடித்து சித்திரவதை செய்து அந்த சிறைபிடிக்கணும். அந்த அமிர்தத்தை எடுத்தானே மோக நிறுவனம் கொண்டு அந்த கண்ணனை சிறைபிடிக்க போறா. நேற்று தினத்திலே அந்த தேவரை சிறைபிடிக்க என் அண்ணன் கந்தகாசூரனை அனுப்பினேன். அவன் என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணு புரியாம இருக்கிறான். நேற்றுதான் போனவங்க அண்ணனை காணான்னு சொல்லி நீ தேடிட்டு இருக்கிற. ஆமா அருகோடகா, நான் சொல்றேன் கவனமா கேளு. என்ன இப்படி முட்டாள்தனம் மூர்க்கத்தனத்தோடு அங்கார கோபத்தோடு போனோம்னு வச்சுக்க, தேவர்கள் சூழ்ச்சிக்கிற தேவர்கள். அதனால உன் தம்பி நேற்று தினம் கொண்டுட்டாங்கப்பா. ஐயோ கொண்டுட்டாங்க. ஐயோ ஐயோ
அறுத்து விட்டாடா, சிரத்தை அறுத்து விட்டாடா. உண்மைதான். அந்த கண்ணன் சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டு உங்கள் அண்ணன் கண்டகாசுரன் சிரத்தை அறுத்து மடித்து விட்டார்கள். டேய் கண்ணா! டேய் கண்ணா, கருமூஞ்சு பையா, என் தம்பியே அண்டரண்ட பூவனமல்ல என் பேரை கட்ட கார்கோடா உடன் பிறப்பையே மடித்திட்டிய. நான் உன்னை சும்மா விட மாட்டேடா. நாளதா இப்படி ஆங்கார கோபத்தோட போன தம்பிய அந்த கண்ணன் மறித்து விட்டார். அதனால கோபத்தோட நீ போக கூடாது. நான் சொல்ற மாதிரி செய். எப்படி தெரியுமா? நேரா சிவபெருமான் கிட்ட போ. சிவபெருமான் கிட்ட போய் தந்திர மார்க்கம் வரத்தை வாங்கிக்கொள். எப்படி வரும்? போகாத உயிர், அழியாத செல்வம், இப்படி சொல்லக்கூடிய 3 வரத்தை வாங்கி. சாகாத வரம், வேகாத உடல், குறியில்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்களுக்கு அழிவில்லாத வரம். ஆமா, அப்படியாப்பட்ட வரத்தை வாங்கி விட்டா. 3 வரத்தை வாங்கி விட்டா இந்த அண்டரண்ட பூவனமே உன்னை எதிர்த்தாலும் வெல்ல முடியாது. அதனால உன் தம்பியை கொண்டு அந்த தேவர்களை கண்ட துண்டமா வெட்டி அவர்களை சிறப்பிடி என்று சொல்கிறாய். முதல்ல தந்திரமா வரத்தை வாங்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு தேவரும் சிறப்பிடி. நாரதா, அனைவர்களுக்கு அடக்கம். நாரதா, நல்ல செய்தி கொண்டாந்திருக்கிறேன். அப்படியேனா நான் தந்திரமாக சென்று 2011 மடித்த எம்பெருமான் சிவகட்ட கடுமையாக செய்து சாகாத வரம், வேகாத உடல், குறியில்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்களுக்கு அழிவில்லாத வரத்தை வாங்கி அந்த மும்மூர்த்தி தேவர்களை அடித்து சித்திரவதை செய்து நான் சிறப்பிடிக்க போறேன். தேவர்களை என்னை அடிமையாக்குறேன். நான் சென்று வருகிறேன். நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க நாள்தான். உனக்கு என்ன வேண்டும்? வேண்டாமா, போதும். நாரதன் உழைத்து விட்டார். உன் அண்ணனை கொண்டு விட்டார்கள். நயவஞ்சகன் சிறுமந்தர் கண்ணன் சுதந்திர சக்கரத்தால் சிரத்தை அறுத்து விட்டான். அதனால தந்திரமாக சென்று 2011 மடித்த எம்பெருமான் சிவகட்ட கடுமையாக செய்து சாகாத வர, வேகாத உடல், குறியில்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்கள் கை அழிவில்லாத வரத்தை வாங்கிட்டான். இந்த அண்டரண்டம் நீயா சிவன், நீயா கண்ணே? இல்லையா கண்ணா? கண்ணா, இல்லையடா. மணிக்கு ஒரு முறை எனக்கு அங்கார கோபம் வந்து உன்னை கண்டதுமா வெட்டு வேண்டா. என்னை கொல்ல ஒன்னால ஆகாது மகனே. உன்னை அடித்து சித்திரவதை செய்து உன்னுடைய குடலை உருவி அது நீ இல்ல, உங்க அப்பனே வந்தாலும் என் குடல உருவறதுக்கு ஆகாது. அதுல 2 கிலோ குடலு, 2 கிலோ சாதம், 3 கிலோ எலும்பு தட்டாக்குது. இங்க எங்கடா குடல் இருக்கும் உருவ? நீ நிஜமாலுமே திரும்ப வெறும் 2 கிலோ எலும்பு, 3 கிலோ சாதம், 1 கிலோ குடல் கூட கிடையாது. இதுல எங்கடா குடல் இருந்து நீ வெளியே உருவலான்னு மொத்தம் எங்கடா போயிருக்க அந்த குடலு? குடல் இல்லடா. நீ தப்பித்து விட்டாய். அதனால் என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாகல. இல்லை என்றால் இன்னார நோங்கி வெட்டி குடலை உருவி உடனே குடல் இல்லடா மனுஷர. நானும் பாக்குறேன். ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தை கடுமையா சொல். அதனால் இப்போது நான் என்ன செய்வேன்? என் மாலையிட்ட மனைவி கரியா சண்டைக்கு என் மாலையிட்ட மனைவி கண் விளையாடி இருக்கின்றாள். கண்வழியால். கண் வலியா? அது மெட்ராஸ் இல்லடா, கண்வழியா. கண் வலி தான் மெட்ராஸ். நல்ல சொல்லு. கண் வலி, கண் வலி, கண் கண் வலி, கண் வழியா? கண் வலி, கண்டார் வலி. அதனால ஒவ்வொரு அடியும் தப்பித்துக் கொள்கிறான். எனக்கு வேற குச்சி போட்டு இருக்கிறேன். அதனால நான் அடிக்க மாட்டேனா? எனக்கு குச்சி மிட்டாய், மிட்டாய் வாங்கி தந்துறியா? உனக்கு சப்ப கொடுக்குறேன். போய் கொண்டாடா மனைவிய. பொண்டாடிட்டு இப்ப நான் போறேன். நீ போறியா? போய் கூட்டிட்டு வரேன். உனக்கு சத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏண்டா அதனால என் மனைவி குட்டியாடியா? ஏண்டா மூக்கல உள்ள பூந்துட்டு போய் குட்டியாடா. நான் வைக்கிறேன். சபையார்களே, அதே நேரத்தில் என்னதான் போயிருவான் பேரு? ஜாகிர
நான் போயிட்டு வருகிறேன். ஓ உன் பேரு என்ன உன் பொண்டாட்டி பேரு என்ன? டேய் என் பேர் கார்கடா சோரண்டா. தெரியுண்டா போடா. பாவனை பாக்குறேன் இல்ல என்ன வச்சுக்கா ஒன்னு அப்படியே சூப்பு எடுத்து லாபத்தை கேட்ட குச்சி காய் வச்சு டேய் வரட்டுமா? ஆம்பளை கூட பார்க்க மாட்டேங்கிறான். கேளுங்கள் சபையார்களே, கார்கோடகா சோரனாகப்பட்டவர் கண்ணு வலியா? கண்ணு வலி வருகிறார்.